நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியாக விளங்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த 2023 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பலன் சொல்ல போகிறோம். மக நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி. சூரியன் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த 2023 ஜனவரியிலிருந்து 2024 ஜனவரி வரைக்கும், அதாவது இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்க சொன்னாக்கா ஃபஸ்ட்டு குருவை நம்ம எடுத்துக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 23/4/2023 வரைக்கும் குரு மீனத்தில் இருக்கிறார். அது 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஸ்தான பலம் இருக்கிறதா என்றால் இல்லை. 8ல் குரு வரும் பொழுது சில பிரச்சனைகள் வரும், சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும். குருவால் ஸ்தான பலம் இல்லை. ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏன் டொமஸ்டிக் வீடு விஷயங்களில் கூட உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்வை பலம் இருக்கிறது. பட் இருந்தாலும் அடுத்தது 2023 ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேஷத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அதிகபட்சமாக 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது ஸ்தான பலம். குருவுக்கு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துடுறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கேயாவது ஊரை விட்டு போனால் அவன் நல்லபடியாக பொழிச்சுப்பான் அப்படின்னா அந்த கிரகங்கள் அவனை அங்கே நல்லபடியாக எல்லாரும் அவங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. தெய்வ அனுகூலம் இருக்கும், குருவின் அனுகூலமும் கிடைச்சி ரொம்ப திருப்தியாக வாழ்வான் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுதான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9ஆம் இடம் ஸ்தான பலம், அதாவது ஜோதிடத்தில் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது உயர்வான பலனையும் தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ இந்த 9ஆம் இடம் ஸ்தான பலம் ரொம்ப சூப்பராகி போகுதுங்க. என்ன 9ல் என்னென்ன வரப்போகுது, நடக்க போகுது அப்படின்னா, தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தைக்கு சமூகத்தில் பேர் புகழ் உயரும். தந்தையால் அனுகூலம், தந்தைக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதால நீங்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு இடங்க. நினச்சதையும் சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதுலேயும் உயர்கல்விக்காக செல்லும் மாணவர்கள் கூட நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த 9ல் குரு இருந்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி அரசின் மூலமாகவோ, தனியார் துறையோ அல்லது வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் செய்யக்கூடிய அமைப்பை
குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இப்போது இந்த குரு பகவான் மேஷத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அப்போது ராசியை குரு பார்த்தா ஒரு அற்புதங்க. தெய்வ கடாட்சம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏற்கனவே சிம்மத்தின் நாயகனான சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்மத்தின் அதிபதி, அதாவது மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் எதுலேயும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்போ குரு பார்வை இருக்கிறது, 9ல் குரு இருக்குதுன்னு சொன்னால், அப்போது இந்த ராசி அன்பர்கள் இந்த 2023 ரொம்ப அளப்பரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலுக்கு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த முயற்சிகள் திருவினையாக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு பெருகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைப்பவர்கள் கண்டிப்பாக செல்லலாம். தூரதேச பிரயாணத்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு. பிறகு அங்கிருந்து அந்த குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுவை பார்க்குறார். தனுசு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடம் பாருங்கள். 1ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடம் தனுசுவை குரு பார்க்குறார், 9ல் குருவே இருக்கிறார். இவர் உங்களுக்கு 5 குடையவன் 9ல் இருக்கிறதே பெரிய விஷயம். 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது மாபெரும் சிறப்பு. அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் இருந்திருந்தால் இப்போ அந்த லிட்டிகேஷன் மாறி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்க தேக ஆரோக்கியம், கல்வி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது குருவனுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பயிற்சிக்கு அப்புறம், அதாவது மேஷத்தில் இருக்கும் குரு பகவானுடைய நிலையை நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்தது சனி பகவானை நம்ம எடுத்துக்கலாம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 29/3/2023 வரைக்கும் மகரத்தில் தாங்க இருக்கிறார். அப்போ மகரம் என்பது 29/3 வரைக்கும் அது அதுக்கப்புறம் தான் அவர் கும்பத்துக்கு மாறுறார். அப்போ இந்த 3 மாத காலம் இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார். இந்த 3 மாத காலம் இந்த சனி பகவானுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். விபரீத ராஜயோகம், அதாவது 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் அரவணைப்பாக இருப்பாங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு டெவலப்மெண்ட்டும் ஆகும். ஏன்னா அவர் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கிறார். சரி, அவருடைய பெயர்ச்சி கும்பத்துக்கு 29/3/2023 அது மேஜராக இருக்கு இல்லையா. மீதி 9 மாத காலம் அங்கே இருந்து பலனை தர போகிறார். அப்போது இந்த எத்தனாவது இடத்துக்கு போகிறார் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். 7ஆம் இடம் சனி பகவானுக்கு உகந்த இடமா? அதுவும் சூரியனுக்கு சனி ஆகாதப்பா. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னாக்கா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நல்லா வரும். அதுவும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணுன்ற ஒரு விதியை இருந்தால் இந்த சனி பகவானை பிரித்து விட்டுருவார்.
இல்லை அதில் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, சண்டை போடுவாங்க அவ்வளோதான் அப்படின்னா, சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை ரொம்ப ஒரே வீட்டில் பேசாமல் கூட ரொம்ப நாள் இருக்க முடியும். இல்லை அவங்க கோச்சிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போக முடியும், கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் போய் அழைச்சிட்டு வர முடியும். இப்படி 7ல் இருக்கும் சனி பகவான் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு, அப்பப்போ சண்டை போட்டுப்பீங்க, மறுபடியும் சேர்ந்துப்பீங்க, மறுபடியும் சண்டை வரும், சேர்ந்துப்பீங்க. இப்படி இந்த 9 மாத காலம் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ஏதோ பேருக்குன்னு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிரான இடம். அப்போ நண்பர்கள்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தார்கள், இப்போ அவங்க உங்களை பார்த்த உடனே தெரித்து ஓடுவாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, உன் சகவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தெரித்து ஓடுவாங்க. சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. நண்பர்கள் விரோதிகளாக மாறுவார்கள். சரி, சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்லாம் என்ன பண்ணுவாங்க, தொழில் கூட்டாளிகள் அப்படின்னா இப்பொழுது அவங்க விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே அக்கம் பக்கம் குடும்பம் இருக்கிற இடத்துல அக்கம் பக்கம், அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி, சக ஊழியர்கள், அப்புறம் நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களை பார்த்திங்கன்னா ஒரு தின்ஸாகவே பார்ப்பாங்க, ஒரு விரோதமாகவே பார்ப்பாங்க. அப்போ நீங்களும் அதை மூஞ்சை வச்சுக்கிட்டு விரோதத்தை பெருசாக்கிடக்கூடாது. புன்முறுவலை வரவழைத்து கொஞ்சம் பிரச்சனையை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்க ஏதோ கோபமாக பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போய் நல்லா பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் பெருசாக வராமல் தடுக்கப்படும். அவ்வளோதான். 7ஆம் இடத்து சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனையை பண்ணுவார். எங்கேயாவது நீங்கள் வெளியில் எங்கே போவீங்க, அறிமுகம் இல்லாத இடமா கூட இருக்கும், அந்த இடத்துல உங்களை வழியே கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிடுவான், தயாராக இருப்பான். இப்போ நான் சிவனேன்னு போயிட்டுருக்கேன், ஏப்பா என்ன நான் ஒன்றுமே நான் பண்ணலையப்பா அப்படின்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படி விரோதத்தன்மைகள் அப்படி ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாதாரணமாக பார்த்தேன் அப்படின்றதே பெருசாக இப்படி முறைச்சிட்டு போகிறேன், நீ ஏன் முறைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படிலாம் சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த 9ஆம் இடத்தில் இருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறாரு. 3ஆம் பார்வையாக. அப்போ ராகுவை குரு பார்க்குறார் அப்படின்னா ஏற்கனவே 9ஆம் இடத்துல ராகு ஒரு 50% தான் செய்வார். ஏன்னா மேஷ ராகு, மேலான ராகு, அது 50% ஓகே. ஆனால் ராகுக்கு 9ஆம் இடம் உகந்த இடம் அல்ல, அது ஓகே இல்லை. அப்போ அப்படி ஓகே இல்லாத ராகுவை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை ரொம்ப பெருசாகும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் வெளியூர், வெளிநாடு, இது மாதிரி போகக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரியாக எடுத்துகிட்டு போகணும். உங்கள் தகப்பனார்கிட்ட கூட அப்பப்போ ஏதாவது ஒரு விரோதம் திடீர்னு எதாவது முளைக்கும், அது முளைக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன்னா அவர் சனி பார்வை. பிறகு சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். யார் ஒருவனுக்கு சுகஸ்தானத்தை, விருச்சிகத்தை சனி பார்க்குறார் உங்களுக்கு அப்படின்னா என்ன ஆகும்? சுகம் இல்லை. அதே லீவ் எடுக்கிற நேரத்தில் லீவ் எடுக்க முடியாது. இன்றைக்கி ஜுரம் அடிக்குது, லீவ் போடணும்னு ஃபோன் பண்ணால் ஐயோ நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நீங்கள் இங்கே சும்மா உட்காந்துருங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு அதான் சுகம் இல்லை, லீவ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. 2வது 4ஆம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க. அதாவது வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள், அவங்களுக்கு பாவம் பார்த்திங்கனாக்கா சரியான ஒரு சவாரி கிடைச்சாலும் கடைசியில் பாதியில் போய் நின்று போய் செலவினங்கள் வைக்கும். அப்போது செலவினங்கள் ஒரு பங்கு இருந்தாலும் மன உளைச்சல் ஒரு பக்கம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்கள் தாயாருக்கு ஆஸ்பத்திரி செலவு வைக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க.
கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண தான். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்த்தா பிள்ளைங்க படிப்பில் நாட்டம் இருக்காது. படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவான். கடைசியில் பார்த்தா அவனுக்கு படிக்க மார்க் எடுக்க வேண்டிய நேரத்தில் எக்ஸாம் நேரத்தில் உழுந்து உழுந்து படித்து ஏதோ பேருக்குன்னு பாஸ் பண்ணிட்டு வருவான். அப்படி ஒரு நிலை வரும். 4ஆம் இடம் அது மட்டும் இல்லை, வீடு வாகனத்தை சொல்லிட்டோம். வீடு அப்படின்னும்போது வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வைக்கும். திடீர்னு அது சுப செலவு தான். இதை பண்ணணும், ரிப்பேர் தாழ்பால் போயிடுச்சு, அப்புறம் பெயிண்டிங் பண்ணணும், அப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், இப்படி ஏதாவது ஒரு நிலை. சனி பார்வை அப்படின்னாலே பிரச்சனை தான். சரி, அடுத்தது இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். குரு பார்க்குறார், அதனால் ஒன்றும் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ராசியை பார்க்குறது. இப்போது சனியினுடைய ஸ்தான பலம் பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது ராகு கேதுக்கள். ராகு கேது உங்களுக்கு இப்போ பயிற்சி கிடையாதுங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி. அப்போது கிட்டத்தட்ட 9-10 மாத காலம் இங்கே தான் இருக்கிறாங்க. அங்கங்கே ராகு மேஷத்துலேயும் துலாத்துலேயும் கேதுவும் இருக்கிறாங்க. அப்போ ராகு 9ஆம் இடம், ராகுக்கு ஸ்தான பலம் இல்லை. ஆனால் மேஷ ராகு, மேடான ராகு, செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். அப்போது செவ்வாய் அப்படின்னு சொன்னால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் விற்கிறவங்க, வாங்குறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு நல்லது நடக்கும். அவங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் நடக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்படும். அதே நேரம் வெளிநாட்டில் நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், ஆனால் எனக்கும் என்னங்க ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய, தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராகு குரு 2 பேருமே செய்வாங்க. 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, குருவும் இருக்குது, சனி பார்வை இருக்குது. அதாவது தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகும், தந்தையால் சில சமூகத்தில் பேரு புகழ் கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது சொத்து பத்துக்கள் விஷயங்களில் கொஞ்சம் நல்லது செய்யும். ஆனால் மற்ற விஷயங்களில் இந்த ராகு பகவான் கெடுதலைத்தான் பண்ணுவார். சனி பார்வையில் வேறு இருக்கிறார். சரி, வாட் அபவுட் கேது அப்படின்னாக்கா, கேது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூப்பர். 3ஆம் இடத்துல தனித்த கேது இருந்தால் கூட நல்லது தான். சனி பார்வையில் இருந்தார். இப்போ சனி பார்வை கிடையாது, குரு பார்வையில் இருக்கிறார். இப்போது சனி மகரத்தில் இருக்கும்போது பார்த்தாரு, பிரச்சனை இருந்துச்சு. இப்போது அவர் கும்பத்துக்கு போயிட்டாரு, சனி பார்வை கேதுவுக்கு கிடையாது, குரு பார்வை ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது இருந்தால், ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் இருந்தால் அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்குன்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த சனி பகவான் 29-3 வரைக்கும் தான் இங்கே பார்க்குறாரு. மகரத்தில் இருக்கும் சனி கேதுவை பார்க்குறாரு 10ஆம் பார்வையாக. ஆனால் கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் இவருக்கு சனி பார்வை கிடையாது. சந்தோஷம். சனி பார்வையிலனா ரொம்ப நல்லது இல்லையா? அப்புறம் குரு பார்வை வருது. குரு வந்துடுறாரு உங்களுக்கு 23 நாளுக்கு குரு பார்வை வேறு கிடச்சிடுது. அப்போ 3ஆம் இடம் ரொம்ப வலுத்து போயிடுது. இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் திருவினையாக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் ராகு கேது இருந்தாலே அது குரு பார்வையில் இருக்குது. பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வருவார். ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையை இவர் ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அப்போது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி கும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மத்துக்கு சரியில்லாத காலம். ஆனால் குரு ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ், குரு ராகு கேதுக்கள் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் சனி பொறுத்தவரையும் 7லேருந்து பிரச்சனையை தான் கொடுப்பார். ஆனால் குரு 9லேருந்து வேலை, அதாவது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். இப்படி உத்தியோகம், தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி 7ல் இருக்கிறதால அங்கங்கே கொஞ்சம் விரோதம் இருக்கும், சில சண்டை சச்சரவு இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கேது சூப்பராக பண்ணுவார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சிம்ம ராசியால் இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாட்டினால் இந்த 2023 எப்பேற்பட்ட பலன் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் 70 விழுக்காடு கண்டிப்பாக பெறுவீங்க. நிச்சயமாக இந்த சனி பகவானுக்கு மாத்திரம் பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சுவாமி ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஈஸ்வரனை வணங்குங்க. மற்றபடி ஒன்றும் உங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 70 விழுக்காடு நல்லதே செய்யும். சூப்பர். 2023 நிச்சயமாக சாதனைகள், பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.